பிரச்சனை மாட்டேன். அது ரொம்ப ஆபத்தான இடம். தீவிரவாதிகிட்ட பிணைக்கதையா மாட்டின்னு இப்போ தான் நான் தப்பிச்சு வந்திருக்கேன். என் முன்னாடி இருக்கிறது வெறும் கேமரா மட்டும்தான். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. இங்கேருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியல. வாங்க போகலாம். அங்கே சுற்றுறது எப்படி தப்பிச்சு போய், ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான இங்கே தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. நம்ம இங்கே மாட்டிக்கணும். So finished. இங்கே நம்ம வந்து மாட்டிட்டு இருக்கோம். இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. தீவிரவாதிங்க 200 பேரை பிடிச்சி வச்சுருக்காங்க. நான் இங்கேருந்து வெளியே போனால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். நான் இங்கே செத்தனா எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த வீட்டுக்குள்ளே போனால் வெளியே போக முடியல. ஷட். இங்கே சுற்றி வீட்டை தாண்டி வெளியே போனாலும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. தீவிரவாதி நடமாட்டம் இங்கே அதிகமாக இருக்கு. என்ன காரணம்னே தெரியல. ரொம்ப பயமாக இருக்கு. இப்போ நான் பயமாக இருக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பாட்டு பாடுவேன். இப்போ நான் பாடுறேன். I am sad, I am sad, I am sad, I am sad. My family அந்த ஊரில் இருக்கு ஃபேமிலி. இந்த ப்ரெஸ்ஸா நான் நர்ஸா வந்து மாட்டிக்கின பஸ்ஸா. ஐயோ ஆட்டு நோக்கு பயமா இருக்குது, ஒன்றுமே புரியலையே. ஐயோ ஒன்றுமே புரியலையே. என்னடா இவன் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடுவில் கூலாக சாங் பாடுறான்னு பார்க்குறீங்களா? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக பார்த்தா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும். அது ரொம்ப சின்ன பிரச்சனையாக பார்த்தா ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும். பை தி பை, இங்கே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணும். எந்த பக்கம் சுற்றினாலும் ஒரே மாதிரி இருக்குது. தீவிரவாதிகள் பிணைக்கதையில் அவங்க தான் அடித்து வச்சுருக்காங்க. இங்கே நம்ம எதாவது பண்ணியா எப்படியாவது எங்கேயாவது தப்பிக்கணும்.
வேறு வழியே இல்லை. இங்கே வந்து மாட்டேங்குது. இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சாச்சு. வேறு வழியே இல்லை. வேறு வழியே இல்லை. கேம் finished. இங்கே நம்ம ஒரே ஒரு முடிவு தான் பண்ணணும். இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது? 2 முடிவு இருக்கு. ஒன்று இங்கேருந்து தப்பிக்கணும், 2 போலீஸுக்கு ஃபோன் பண்ணணும். ஆனால் போலீஸுக்கு ஃபோன் போகுமா இல்லைன்னு எனக்கு தெரில. ஆனால் இப்படியே இருந்தால் செத்துருவேன். இங்கே போலீஸ் போ வந்தே ஆகணும். ஒரே நிமிஷம். ஹலோ சார், இங்கே தீவிரவாதிகள் 45 பேர் பிணைக்கதை பிடிச்சி வச்சுருக்காங்க சார். இடம் வந்து சார், நாங்கள் இங்கே ஊட்டிக்கு டூர் வர இடத்துல இப்படி நடந்துச்சு சார். எந்த இடம்னு தெரியல சார். வீடு ஃபுல்லாக இருக்குது, ஆனால் எங்கேயுமே ஆளுங்க இல்லை சார். நான் வெளியே இருக்கு சார். சார் ரொம்ப பெரிய பெரிய கண்ணெல்லாம் சார், கண்ட தெரியல சார். சரி சார், கண்டிப்பாக வந்துருக்கு சார். ஓகே சார். போலீஸும் வரப்போது ஒன்றும் எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்க வேண்டியது தான். மடியில் போலீஸு, தீவிரவாதி, எதிரில் கேமரா இருக்குது. கேமராவும் நான் மட்டும் அங்கே இருக்கேன். இது எல்லாமே போய் ஊட்டியும் கிடையாது, தீவிரவாதியும் கிடையாது, பிணைக்கதையும் கிடையாது. பின்னே இதெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா 1000 போய் சொல்லலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா எக்கச்சக்க போய் சொல்லலாம். அப்படியே எடுத்து விட்டுனே இருக்கலாம். இந்த கதை கிளைமேக்ஸ் தாங்க. இது கதையே கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் கிளைமேக்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபினிஷ்டு. இதுதான் கிளைமேக்ஸு, இதுதான் ட்விஸ்ட்டு, இதுதான் எண்டு. பாய்.